ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டியான மாங்காய் பச்சடி பார்க்க போகிறோம். இதேமாதிரி மாங்காய் பச்சடி எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மாங்காய், வத்தப்பொடி, மஞ்சள், 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் காயப்பொடி, அப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, 2 கருவேப்பிலை, பிறகு இனிப்புக்காக கடைசியில் போடுறதுக்கு மண்டவளம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ அது பொரியட்டும். பொரிஞ்சு வந்துட்டு இப்போ அந்த மாங்காவை போடுற வேண்டியதான். நான் 2 மாங்காய் எடுத்துருக்கேன். கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும், சவுண்டு இல்லை. இப்போ நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வத்தப்பொடி, மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். வெட்டி வச்ச பச்சை மிளகாவை போட்டுடலாம். வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, காயப்பொடி எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா கிண்டி வச்சுக்கலாம். கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கிண்டியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் வேக விடலாம், மூடி வச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு வெந்த பிறகு இப்போ மாங்காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மண்டவளத்தை போட்டுக்கலாம். மண்டவளத்தை போட்டாச்சு. நல்லா பிரிஞ்சு வருது எண்ணெய். மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. இப்போ மண்டவளம் கரைஞ்சி நல்லா வத்தி வந்துட்டு மாங்காய் பச்சடி ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.